பொதுவாக சிலம்பம் பற்றிய அறிவு நமக்கு மிகவும் மட்டுப்படுத்தப்பட்டு திரைப்படங்களில் பார்த்த சிலம்பமே அதிக அளவில் நமக்கு அறிமுகமானது. ஆனால் சிலம்பத்தில் பல பிரிவுகள், உட்பிரிவுகள் எல்லாம் இருக்கின்றன. அந்த சிலம்பத்தில் இருக்கிற பிரிவுகள், வகைகள் குறித்து சுருக்கமாக சொல்ல முடியுமா? நிச்சயமா. அன்றைக்கி வந்து எம்ஜிஆர், அதாவது சினிமாவில் எம்ஜிஆர், சாண்டோ சின்னப்பதேவர் அவங்க ஃபைட்டு அதை பார்த்துருக்கோம். அதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள். ஆனால் இப்போ வந்து தொழில்நுட்பங்கள்லாம் ஆரம்பிப்போம். நம்படிஸ் ஏன்னா அமைப்பு இருக்குது, அதுக்கு டெக்னிக்கல் கமிட்டி இருக்குது, அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃப்ரேம் பண்ணி டெக்னிக்ஸ்லாம் நிறையா உருவாக்கியாச்சு. இப்போ ரொம்ப அட்வான்ஸாக போய்கிட்டு இருக்கு. அதில் சிலம்பத்தை வந்து பல பேர், நீங்கள் சிலம்பத்தில் வகை கேட்குறீங்க. சிலம்பத்தில் வந்து பல வகை, ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு பேரை சொல்லுவாங்க. என் கம்யூனலாக கூட சொல்லுவாங்க. அப்படி நம்ம வரக்கூடாது. குறவஞ்சி, துளுக்கானம் இன்னும் 2 வகை தான் பெரிய வகை. பெரு வகை குறவஞ்சி, துளுக்கானங்கிறது அந்த 2 வகை தான். ஏன்னா ஃபுட்டு ஒர்க்கு மாறும். கால அடிமுறை வந்து குறவஞ்சியில் ஒரு மாதிரி இருக்கும், துளுக்கானத்தில் இருக்கும். மற்றபடி கம்பு வீச்சு எல்லாமே கிட்டத்தட்ட சேம் தான் இருக்கும். ஆமாம், சரிங்க. சிலம்பம் அப்படின்னா கழி வீசுதல் முதலான படைக்கல பயிற்சி என்று சிலம்பம் அறியப்படுகிறது. மேலும் தேக பயிற்சிக்காகவும் எதிரிகளை வெல்லுதல் பொருட்டும் ஒற்றை மற்றும் இரட்டை கொம்புகளாலும் இதர கருவிகளாலும் பழகும் பழக்கம் என்றும் சிலம்பம் அறியப்படுகிறது. ஆக கழி வீசுதல் முதலான படைக்கல பயிற்சி கழி. அப்போ அந்த காலத்தில் வந்து தற்காப்புக்காகவும் விலங்குகளை வேட்டையாடுவதற்கு கழி தான் பயன்படுச்சு. அந்த கழி தான் ஆயுதம். அப்போ அதுக்கு பிறகு கற்காலத்தில் அதை கூர்மையாக்கிட்டாங்க. அப்புறம் பிறகு வந்து உலக காலம் வருது, அது ஷார்ப் எட்ஜ் வெப்பன்லாம் வருது, ஆயுதம், பால் வீல். அதான் கழி வீசுதல் முதலான படைக்கலை பயிற்சியெல்லாம் அதில் பால் வீல் அத்தனை ஆயுதம் வந்துடுது. ஆமாம். இன்னும் சொல்லப்போனால் மான்கொம்பு மடு, அதாவது மனிதருக்கு கிடைத்த இயற்கை ஊந்தளித்த முதல் கூறிய ஆயுதம் வந்து வனவிலங்குகளின் கொம்புகள் தான். யானை தந்தத்திலேருந்து காண்டாமிருக கொம்பு வரைக்கும் ஆயுதம் தான் மனுஷனுக்கு. கழி வீசுதல் முதலான படைக்கலை பயிற்சி என்று சிலம்பம் அறியப்படுகிறது. தேக பயிற்சிக்காகவும் எதிரிகளை வெல்லுதல் பொருட்டும் ஒற்றை மற்றும் இரட்டை கொம்புகளாலும் இதர கருவிகளாலும் பழகும் பழக்கம் என்றும் சிலம்பம் அறியப்படுகிறது. ஆக கழி வீசுதல் முதலான படைக்கலை பயிற்சினாலே கழி ஃபஸ்ட் ப்ளே, ஃபஸ்ட் ஆர்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஆர்ட் அண்ட் மதர் ஆர்ட் ஆஃப் ஆல் மார்ஷல் ஆர்ட். தி ஸ்டிக் பிளே இஸ் தி ஃபஸ்ட் ப்ளே மார்ஷல் ஸ்போர்ட். முதன்மை கலையும் இதர வீரக்கலையும் தாய்க்கலையுமே சிலம்பத்தின் முதல் வகையான கம்பு விளையாட்டு தான். ஆமாம். அதில் என்ன வந்து கற்கால மனிதர்களுக்கு கிடைச்ச ஆயுதம் கம்பு தானே. வனங்களை அவங்களுக்கு தற்காப்புக்காகவோ வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்கு கம்பு தான் பயன்படுச்சு. அது கழி. ஸ்போர்ட்ஸ்க்காக இப்போ நம்ம வந்து அதை பெரும்புகளை நம்ம இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது கற்காலம் வரும்போது, உலக காலம் வரும்போது அது அப்படியே வந்து வெப்பன்ஸாக வால், வேல், ஆயுதங்கள்லாம் உருவாச்சு. அது அடிப்படை பயிற்சி வந்து சிலம்பத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டிக் பிளே தான். தி ஃபஸ்ட் கைண்ட் ஆஃப் சிலம்பம், தி ஆர்ட் ஆஃப் ஃபஸ்ட் கைண்ட் ஆஃப் சிலம்பத்தில் முதல் வகையை வந்து கம்பு தான். அதுக்கடுத்து வெப்பன்ஸ். இன்னும் நான் கூட இந்த இது இயற்கை ஊந்தளித்த ஆயுதம் மனிதனுக்கு கூறிய அதை ஃபஸ்ட்டு ஷார்ப் எட்ஜ் வெப்பன் வந்து வனவிலங்குகளின் கொம்பு தான். நீங்கள் காண்டாமிருகம் கொம்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து யானை தந்தம் வரைக்குமே ஆயுதம் தான். ஆட்டு கொம்பு கூட ஆயுதம் தான். ஆனால் ஹைலி ஹேண்டினா இந்திய வனவிலங்க காடுகளில் வந்து மான்கள் அதிகம். அந்த மான் கொம்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அது ஹைலி ஹேண்டி. நம்ம ஷார்ப் எட்ஜில் அது சொல்ல ஹைலி ஹேண்டி. இன்றளவும் அந்த மான் கொம்பு வீச்சு இருக்குது. கூட தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை, தமிழக மாண்பு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பையில் சிலம்ப போட்டியில் வந்து மான் கொம்பு வீச்சை இப்போ அறிமுகப்படுத்துகிறாங்க. கடந்த ஆண்டு அது ஒரு பெரிய புத்தகம். அதான் மான் கொம்பு நீங்கள் ரோட்டில் விளையாடுவாங்க, பண்ணுவாங்க. ஆசான்கள் கம்பு விளையாட்டு எல்லாத்துலேயும் இருக்குது. சீஃப் மினிஸ்டர் ட்ராஃபியில் இருக்குது. தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை அது நம்முடைய தமிழக முதல்வர் கொண்டு வந்தாங்க. அதில் வந்து மான்கொம்பு வீச்சே கொண்டு வந்துட்டாங்க கடந்த ஆக இதான் இவ்வளோ கைண்ட்ஸ் இருக்குது. குறுக்கிட்டுக்கு மன்னிக்கணும். அது இந்த விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பங்கீடு, அதில் அவர் பங்கீடு அதிகம். இதில் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பங்கீடு சிலம்பத்துக்காக ரொம்ப பங்கீடு. அவங்க அதெல்லாம் சீஃப் மினிஸ்டர் ட்ராஃபி, அதுவும் இப்போ தான் கடந்த ஆண்டு தான் வந்தது, தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு கோப்பைன்னு. அது முன்னாடி எங்கள் ஊர் மந்திரி தான் மெய்யனோதன், அவர் தான் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக இருந்தார். குத்தூரிசையை கூட ப்ரமோட் பண்ணுறதுக்கு நிறைய அதெல்லாம் அவரே நிறைய எங்களுக்கு கெயின் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் தான் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், விளையாட்டுத்துறை அமைச்சர். நிறைய சிலம்பத்தை பற்றி அவங்க சிந்தனை ரொம்ப நல்லாயிருக்கு. ஆமாம். அந்த சிலம்பத்திலுமே வந்து பாதி காலத்தில் எப்படி இருக்குன்னா, கம்பு விளையாட்டை மட்டுமே நிறையா எடுக்கலாம்.
கம்பு விளையாட்டு அதில் ஒற்றை கம்பு இரட்டை கம்பு, அப்புறம் வாழ்வீச்சு, ஒற்றை வாழ் இரட்டை வாழ்வீச்சு, வேல் கம்பு வீச்சு, மான் கம்பு மடு வீச்சு, சுருளால் வீச்சு, இதெல்லாம் கைன்ஸு சிலம்பத்தில். கம்புலேயே நிறையா வெரைட்டி இருக்குது. 7 அடி மனிதன் என்றால் 8 அடி கடி, 6 அடி மனிதன் என்றால் 7 கடி, 5 அடி மனிதன் என்றால் 6 அடி கடி. இதெல்லாம் நெடுங்கம்பு, நெடுங்கடி. நெத்தி மட்டம் கடி, நெஞ்சு மட்டம் கடி, இடுப்பு மட்டம் கடி, கால் முட்டி மட்டம் கடி, கால் அடியளவு கடி, கை சாணளவு கடி, கை பிடியளவு கடி. இத்தனை இருக்குது கைன்ஸ் சிலம்பு. ஸ்டிக் பிளேயில் மட்டுமே இருக்குது. இப்போ ஸ்வாடை எடுத்துக்கிட்டால் நீங்கள் கத்திலேருந்து ஆரம்பிக்கிறீங்க. கத்தி ஸ்வாட்ஸ்னா ஸ்வாடு பால் வீச்சு. முதல்ல ஆரம்பத்தில் கத்தி தானே, நைஃப் அப்படியே பெருசாக போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இது கம்புலையும் அந்த அவ்வளோ கைன்ஸ் இருக்குது. ஆமாம். ஆக அந்த ஸ்டிக் பிளே தான் இப்போ தமிழ்நாடு சிலம்பாட்டத்தில் ரொம்ப கான்செப்ட் பண்ணுறாங்க. இந்திய சிலம்பு சம்மையெல்லாம். ஆமாம். மற்ற பால் பீச் அதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு வேண்டிய ஸ்டெப்ஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஸ்கூல் கேம்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அதில் ஆயுத பயிற்சியெல்லாம் வருது. ஆமாம். இதில் தமிழக அரசு குறிப்பாக போனால் அன்புக்கு முதல்வர், தமிழக முதல்வர் ரொம்ப சிலம்பத்துக்கு ரொம்ப பாட்டு கொடுக்குறாங்க. உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப இது பண்ணுறாரு.